ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலனை சிம்ம லக்னத்திற்கு பார்க்க இருக்கோம். செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை உள்ள 10 நாட்களுக்குத்தான் பலன். முதல் நாள் செப்டம்பர் 22 திங்கட்கிழமை, உத்தர நட்சத்திரம் நண்பர்கள் 11:23 வரைக்கும். இப்போ நம்ம லக்னாதிபதி உண்டான சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்தர நட்சத்திரம். இப்போ சூரியனும் அதே உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் ஈடுபாடு நல்லா இருக்கும், பண வரவுக்காக ஈடுபாடு இருக்கும், உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும், தொழிலில் பணவரவு நல்லாவே கிடைக்கும். நண்பர்கள் 11:23க்கு பிறகு அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு என்னதான் விரையாதிபதி சந்திரன் 2ல் இருக்கார் அப்படின்னா, ஒரு கண்ணாடி, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது அல்லது ஆபரணங்கள் வாங்கிறது, இது மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்து சனியால் பார்க்கப்படுகிறார்கள். அப்போ சனி நமக்கு 8ல் இருக்கார் இல்லையா, அதனால் கொஞ்சம் இன்னைக்கு கவனம் தேவை. சூரியனுடைய தொடர்பு சனியின் மூலமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பெற்றோர்கள், வயதானவர்கள் ஏதாவது படுக்கையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். உபாதைகள் ஏற்படலாம். ஆபரணங்கள் வாங்குவதற்கும் பொருளாதாரத்திற்கும் நம்ம பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை, அஸ்த நட்சத்திரம் நண்பர்கள் 1:39 வரைக்கும் இந்த சந்திரனுடைய பலன். அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய பலன். செவ்வாயும் சித்திரையிலேயே இருக்கிறாரு, சந்திரமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. இப்போ செவ்வாய் துலா ராசியில் இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இன்றைக்கி மாற்றத்தை பற்றி சிந்திப்பீங்க. வீடு மாற்றமோ இடம் மாற்றமோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினைப்பீங்க. சகோதர வழியில் சில செய்திகள் வரும், நல்ல செய்திகளாக இருக்கும். மற்றபடி தைரியமாக துணிச்சலாக ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்வதற்கு இன்னைக்கு உங்களுக்கு கால பலன் நல்லாயிருக்கு. செப்டம்பர் 24 புதன்கிழமை ஈவினிங் மாலை 4:15 வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் துலா ராசியில் சுவாதி நட்சத்திரம், ராகுவனுடைய நட்சத்திரம். இந்த ராகுவானவர் நமக்கு 7ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால புது கஸ்டமர், புது முயற்சிகள், புது பாதை, இதன் மூலம் நமக்கு பணவரவு கண்டிப்பாக இருக்கும். மூலதனத்தின் மூலம் வெற்றி கிடைக்கும். வளர்ச்சியான நாள் தான். திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் சாதகம். செப்டம்பர் 25 வியாழக்கிழமை சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். இந்த ராகு நமக்கு நல்ல பலனை தருகிறார், மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கிறார், எதிர்பார்த்த ஒரு இணக்கமான உறவை கொடுக்கிறார். கணவன் மனை உறவாகட்டும், நண்பர்கள் உறவாகட்டும், அனைத்து வித உறவுகளுமே சாதகமாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படும். செப்டம்பர் 25 வியாழக்கிழமை இரவு 7:08 தான் விசாகம் தொடங்குது. மறுநாள் செப்டம்பர் 26 இந்த குருவனுடைய விசாக நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பலமாக இருக்கிறார். இன்னைக்கு நன்மைகள் நடக்கும், எண்ணிய காரியங்கள் பலிக்கும், எதிர்பார்த்த காரியங்கள் தடையில்லாமல் நடைபெறும். செப்டம்பர் 27 சனிக்கிழமை அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சனியுடைய நட்சத்திரமான அனுஷத்தில் சந்திரன் போகிறாரு. அஷ்டம சனி நம்மளுக்கு 7ல் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சோம்பல், தூக்கம், ஞாபக மறதி இதெல்லாம் கொஞ்சம் அசதியை கொடுக்கும், உடல் அசதியை. ஒரு உடலுக்கு ஊட்டச்சத்து உணவு மருந்துகளை எடுத்துக்கொள்வது நல்லது. வேலையில் களைப்பு இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த களைப்பு ஏற்படும். செப்டம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு தனஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால, சுக்கிரன் நமக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால இன்றைக்கும் ஈடுபாடு, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஈடுபாடு, ஒரு நல்ல பேச்சு திறமை இதையெல்லாம் கொடுத்தாலும் கூட நமக்கு ஜாதகப்படி
இந்த புதனோ சுக்கிரனோ கெடக்கூடாது. புதன் கெட்டிருந்தது அப்படின்னா இன்றைக்கி நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இன்டைரக்டாக போயிடும். செப்டம்பர் 29 திங்கட்கிழமை காலையில் காலையிலேருந்தே மூல நட்சத்திரம். அதாவது நமக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இன்றைக்கும் கேதுவும் சுக்கிரனும் நம்ம லக்னத்தில் சேர்க்கை பலனை தர்றாங்க. இன்றைய மூலம் என்பது கேது என்பது சனியினுடைய தொடர்பில் இருக்கார். அப்போ 8ல் இருக்கிற சனி என்ன பண்ணும், நம்ம முடிவுகள் எடுக்கிறோம், ஆனால் அந்த முடிவுகளில் தடைகள் தோல்விகள் தாமதங்களை கொடுக்கறதுக்கு செய்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட் டைமில் என்ன முடியுமோ அதை மட்டும் திங்க் பண்ணுங்கள். பெரிய கைக்கு அடக்கமாக இல்லாமல் அகலக்கால் வைக்கக்கூடிய முயற்சியை கைவிடுங்கள். செப்டம்பர் 29 திங்கட்கிழமை முழுக்க இந்த கேதுனுடைய மூல நட்சத்திரம் தான். செப்டம்பர் 30 செவ்வாய்க்கிழமை பூராட நட்சத்திரம். 5ஆம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அப்போ சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கிறதுனால இன்றைக்கி திருமண காரியங்கள், மூளை உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்கு, இது மாதிரி விஷயங்கள், ஆன்மீக தொழில் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நல்ல பலன்களை கொடுக்கும். திருமணத்துக்கு வரன் கொடுக்கும். உறவுகளை புதுப்பிச்சு வைக்கும், நல்லது பண்ணும். லக்ஸூரியான ஒரு என்ஜாய்மெண்ட்டு, என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கும். அக்டோபர் 1ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8:05 உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசியில் ஒரு பாதம், 3 பாதம் மகர ராசியில் இருக்குது. 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். ஆனால் அந்த சூரியனுடைய பலனை சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திர பரிவர்த்தனையாக தருகிறார்கள். இதுவும் ஒரு நல்ல பலன்தான். ஈடுபாடு நல்லா கொடுக்கும். புது கஸ்டமர் அறிமுகப்படுத்தும். புது பாதை, புது பயணம் மற்றும் புது வருமானம் ஆகியவற்றை கொடுக்கும். சேமிப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இது. அப்போ இந்த 10 நாட்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு கிரக அடைவுகள் சம்மந்தப்பட்டதில் சுக்கிரன் என்னதான் லக்னத்தில் இருக்கார், அதே மாதிரி கேதுவும் லக்னத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல உறவுகள் சம்மந்தப்பட்டதில், பழக்க வழக்க சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. கேதுவும் சுக்கிரனும் தேவையில்லாத ஒரு ஈர்ப்பை கொடுத்து நமக்கு ஆகாத விஷயங்களில் தலையிட வைப்பார் அப்படிங்கிறது ஞாபகப்படுத்திக்கணும். மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமாக இருக்குது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. 8ஆம் வீட்டில் இருக்கிற சனி அப்படின்றது நம்ம 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கறதுனால பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹீட் ஆகாது, முன்கோபமாகாது, அதிகமாக ஒரு வேகத்தை கடைப்பிடிக்க இந்த உறவுகளுக்குள்ள விரிசல் அதிகமாயிரும், பிளவுகள் அதிகமாயிரும். அதனால் 2ல் சனி 2ல் சூரியன் 8ல் சனி, இதுக்குண்டானதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு இனிமையாக செல்லட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.